الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العظيم. من يرد الله به خيرا يفقهه في الدين أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை ஒரு காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம்னு கூட தெரியாத ஒரு படைப்பால் எங்களே வச்சிருந்தோம். உதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு 40 வயசு நாங்கள் கணக்கு போட்டு சொன்னால், அப்போ 41 வருஷத்துக்கு முன்னுக்கு அவர் எப்படி இருந்தார்னு கேட்டால் தெரியும். அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற என்னன்னா, ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனுஷன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னால் ஞாபகப்படுத்தப்படுறது கூட இல்லாத ஒன்றாக இருந்தான், அது தெரியாதா? அப்போ என்னென்னா, நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தோம். அதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் எங்களை எல்லாம் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் எங்களை உலகத்துக்கு அனுப்பி வச்சான். அல்லாஹ் உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை படைச்சிருந்தாலும் கூட மிகவும் கண்ணியமான சங்கையான ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதன் அல்லாஹ் படைச்சி வச்சுக்கிறான். அந்த மனிதர்களையும் சிறந்தவர்களை யாரை படைச்சி வைக்கிறான்டா, யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான்டா, மனிதர்களே சிறந்தவர்கள் தான். அதுலேயும் சிறந்தவர்கள் யாருண்டா, அந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவங்க. நாங்கள் இன்றைக்கி யாராவது நாங்கள் சொல்லுவோமா, அல்லாஹ் ரப்பு இல்லை, அல்லாஹ்வை நான் ஒரு எஜமானனா ரப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நாங்கள் யாரும் சொல்ல மாட்டோம். அதனால் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வை நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டோம். அந்த எங்களுக்கு அல்லாஹ் இன்னும் எப்படி கண்ணியப்படுத்துகிறான்டா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் எங்களுக்காக வேண்டி ஆக்கி தந்துட்டான் அல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு நாங்கள் மௌத்தாகுவோம். உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு என்ன நடக்கும்? நாங்கள் எல்லாரும் மௌத்தாகுவோம். அந்த மௌத்தை அல்லாஹ் ஏன் வச்சிருக்கிறான்? அந்த மௌத்தை அல்லாஹ் ஏன் வச்சிருக்கிறான்டா, எங்களுக்கு பெரிய ஒரு கூலியை தர்றதுக்காக வேண்டி அல்லாஹ் வச்சிருக்கிறான். நாங்கள் ஒரு கம்பெனியில், ஒரு ஆஃபீஸில், ஒரு கடையில் வேலை செஞ்சால் மாத சம்பளமாக இருந்தால் மாத கடைசியாக நாங்கள்லாம் எதிர்பார்ப்போம் என்னென்னா, எங்களோட சேலரி கைக்கு கிடைக்கும். 30ஆம் தேதி தர வேண்டிய சேலரி கொஞ்சம் 2 நாள் பிந்தினாலே நாங்கள் யோசிப்போம், இன்னும் சேலரி கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல. அதே போல் அல்லாஹ் எங்களுக்கு மௌத்தை வச்சிக்கிற காரணம் என்ன என்றால், எங்களுக்கெல்லாம் கூலி தர்றதுக்காக வேண்டி. நாங்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதனுடைய பிரதிபலனை, அதனுடைய கூலிகளை தர்றதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் எங்களுக்கு மௌத்தை வச்சிருக்கிறான். அல்லாஹ் சூரத்துல் முல்கில் சொல்கிறானே, ஹயாத்தையும் மௌத்தையும் நாங்கள் படைச்சிருக்கிறோம். என்னத்துக்கு? இப்போ நாங்கள் உலகத்தில் வாழ்கிறோம் ஹயாத்தோடு தானே. எங்களோட ரூஹ் இல்லைன்னா நாங்கள்லாம் மௌத்து. ஆனால் இது ஒரு சொற்ப காலத்துடைய ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஹயாத்தை படைச்சிருக்கிறது, மௌத்தை படைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் நல்ல அமல்களை செய்கிறீங்க என்றதை பார்க்குறதுக்காக வேண்டிய நல்லா சொல்கிறோம். அப்போ இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறதே நாங்கள் நிரந்தரமாக வாழ்கிறதுக்கு இல்லை, நிரந்தர சொகுசு கொண்டாடுறதுக்கு இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துடைய வாழ்க்கையில் முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை தயார் செய்யறதுக்காக வேண்டிய நேரத்தோடு நான் முதலாவது ஓதி காட்டின ஆயத்தைக்கு தானே, அதில் அல்லாத சுருக்கமாக சொல்லிட்டான், குல்லு நஃப்ஸின் ذائقة மௌத். உசுறு எதுக்கெல்லாம் இருக்குதோ,
நாங்கள் உசுருன்னு சொல்கிறோமே, உசுரோடு இருக்கிறாருன்றோமே. உயிர்ன்றது யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு இருக்குதோ, எதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அந்த அத்தனை படைப்புகளும் மௌத்து என்கிறத அனுபவிச்சு தான் தீரணும். ஜவுக்கன்னு சொன்ன அரபில் அருந்துறது, குடிக்கிறது, சுவைக்கிறது, டேஸ்ட் பண்ணுறதுக்கு அல்ல அந்த வார்த்தை பாவிக்கிறது. அது அல்ல ஜாயிகத்துல் மௌத். அந்த மௌத்ன்றத நீங்கள் என்ன சுவைச்சுத்தான் ஆகணும், அனுபவிச்சுத்தான் ஆகணும். புளிப்பா, உரைப்பா, கசப்பா, நல்லா இருக்கா, சரியில்லையா நாங்கள் பார்க்குறது போல விரும்பலையோ அதை நாங்கள் அனுபவிச்சே தான் ஆகும். ஏன் நீங்கள் அதை அனுபவிக்கணும்? அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா. நாங்கள் மௌத்துன்னு சொல்கிறோம், மௌத்தானவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் வஃபாத் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க, சஹாபாக்கள் வஃபாத் ஆகிட்டாங்க. நீ அவங்களுக்கு நாங்கள் வஃபாத்து அந்த மௌத்து என்கிறத உண்டாக்கினதெல்லாம் ஏன் தெரியுமா? உஜூரக்கும் யௌமல் கியாமா, அந்த கியாமத்துடைய நாள், அந்த கியாமத்துடைய நாளில் உங்களுக்கெல்லாம் கூலிகளை தர்றதுக்காக வேண்டி. யார் உலகத்துடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை செஞ்சு அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நல்ல முறையில் நடந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்கண்டா, ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். அப்போ நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைச்சிட்டா சொர்க்கவாதியாக போய்த்து. அப்போ நரகத்திலிருந்து அல்லாஹ் யாரையெல்லாம் பாதுகாக்கிறானோ அவங்கள ஒதுகிலல் ஜன்னா, அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பிடுவான். அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பினா என்ன நடக்கும்? நிம்மதியே நிம்மதி, சந்தோஷமே சந்தோஷம். அதில் கவலை, ஒரு யோசனை எதுவுமே இருக்காது. அல்லாஹ் எந்த சொர்க்கத்தை படிச்சிருக்கிறான்டா சில கிதாபில் எழுதி வைக்கிறாங்க. குர்ஆன்லேயும் அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பல விஷயங்களை சொல்கிறான். ஒன்று என்னண்டா, ஒருத்தர் இருந்து கொண்டு நாங்கள் விரும்பி எல்லாரும் அதிகமானவங்க விரும்பி திங்கிற கோழி அப்படி வச்சுக்கொள்வோமே. சொர்க்கத்தில் நாங்கள் இருக்கிற நேரம் எனக்கு இந்த கோழி நல்ல முறையில் என்ன சொல்லுவோம், வறுவலா வறுவல் பண்ணி அப்படியே வரணுமென்று இருந்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் அது அப்படியே கொண்டு தருவான். கொண்டு தந்து இன்னும் என்ன செய்வான்டா, அதை அந்த சொர்க்கவாதி அதை அனுபவிப்பார். அந்த சொர்க்கவாதி அதை அனுபவிச்சுட்டு அதில் முள்ளிக்குதே, அதில் முள்ளை தூக்கி வீசுவார். ஆனால் அல்லாஹ் சொர்க்கத்தில் வச்சிருக்கக்கூடிய பல வஸ்தாக இருந்தாலும் சரி, என்னொன்று இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு ருசியாக அல்லாஹ் வச்சுப்பான். அந்த ருசி தண்ணி குடித்தா போகிற ருசி இல்லை, பலாயிரக்கணக்கான வருஷம் அந்த ருசி நாக்கில் ஒட்டி கொண்டு. இப்போ அந்த முள்ளை தூக்கி வீசிட்டா அந்த சொர்க்கவாதிக்கு ஒரு எண்ணம் வரப்படாது. என்னென்ன என்ன கவலைண்டா, அடே இந்த கோழியை திண்டு போட்டுட்டேன், இதே மாதிரி டேஸ்டானது மறுபடியும் கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு கோழி கிடைக்குமா என்ற எண்ணத்தில் கூட கவலை வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த முழுமையான கோழியாக அனுப்பிவிடுவோம். அதை நாங்கள் அனுபவிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? நாங்கள் எல்லாரும் மௌத்தாகணும். நாங்கள் எல்லாரும் மௌத்தாகணும். எப்படியான நிலைமையில் மௌத்தாகணும்? அந்த அல்லாஹுடைய ரசூலுடைய பொருத்தத்தை பெற்றவங்கள மௌத்தாகணும். அப்போ ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வதுகிலல் ஜன்னா ஃபகத் ஃபாஸ், வெற்றியாளர்களாக மாறிடுவாங்க. என்ன என்ற சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அல்லாஹ் அனுப்புகிற நேரம் மௌத்தையே மௌத்தாக்கிடுவாங்க. மௌத்தன்றதே இல்லை, நிரந்தர வாழ்க்கை. ஃபகத் ஃபாஸ், வெற்றியாளர்களாக மாறிடுவாங்க. வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், முன்னுக்கால் எப்படி சொல்லிட்டு வந்து கடைசியில் என்ன எரிமல்ல சொல்கிறான், உங்களுக்கு கூலி கொடுக்கப்படணும், நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படணும், சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்படணும், வெற்றியாளர்களாக நீங்கள் மாறணும். ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாயிருங்க. இப்போ நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே, இந்த வாழ்க்கை
விளையாட்டானது, வீணான ஒரு வாழ்க்கை. வீணான ஒரு வாழ்க்கையில நீங்க ஏமாந்துடவானாம். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த துன்யாவுடைய வாழ்க்கை வெறும் ஏமாற்று, வெறும் கேலி கூத்துக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உங்களை ஏமாத்திடவும் வேணாம், நீங்க ஏமாந்துடவும் வேணும் அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன என்றால் அல்லாஹ் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை கொஞ்ச காலத்துடைய வாழ்க்கையை தந்திருக்கிறான். நான் மௌத்தாகினால், நாளைக்கு நான் மௌத்தாகினால், நாளைக்கு என்று சொல்றதும் பெரிய நேரம், இப்படி இருக்கிற இதே நிலைமையில நான் மௌத்தாகினால் என்ன எல்லாரும் பார்த்து நல்லவர் என்று சொல்றவங்களை நான் வாழ்ந்துட்டு போவோம். அதுக்கே நல்லவங்க சீதேவிகளா ஈமான்தாரிகளா நாங்கள் மௌத்தாகினால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்களை எல்லாரையுமே சொர்க்கத்துக்குரியவங்களா மாற்றுவான். கவலை என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களை எத்தனையோ விஷயங்கள்ல சோதிக்கிறான். அல்லாஹ் எங்களை பல விஷயங்கள்ல சோதிக்கிறான். நாங்க நினைக்கிறோம் அல்லாஹ் எங்களை ஒன்றுமே சோதிக்கல்ல என்று. அல்லாஹ் எங்களை அப்படியான எங்களுக்கு விளங்காம சோதிக்கக்கூடிய சோதனை இருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. எப்படி சோதிக்கிறான்டா, நாங்கள் எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம் 5 நேரம் தொழ வேண்டிய தொழுகை கட்டாயம் தொழவே வேணுமென்றதை விளங்கி வைக்கிறோம். அல்லாஹ் எங்களை எப்படி சோதிக்கிறான் தெரியுமா? நாங்கள் எல்லாரும் மாஷா அல்லாஹ் தொழுகையாளிகள், நாங்கள் எல்லாரும் தொழுகிறோம். அந்த தொழுகையில் அல்லாஹ் எங்களை எப்படி சோதிக்கிறான் தெரியுமா? மௌத்த மறக்கடிக்கிறான். பாங்க சொல்லியாச்சு, சரி நேரம் நீக்கித்தானே பின்படுத்துறோம். தொழுகைகள் ஆகப்பெரிய சிறந்த தொழுகை, ஃபர்லான தொழுகைகள் சிறப்பானதா மாறணுமா இருந்தா ஆரம்ப நேரத்திலே நாங்கள் தொழுதுறோம், நாங்கள் பிற்படுத்துகிறோம். அதுவும் அல்லாஹ் எங்களை ஒரு விதமாக சோதிக்கிறான். பாங்க சத்தம் கேட்டோ கேட்கலையோ தொழுகையே மறந்திருக்கிறோம்டா எவ்வளோ பெரிய சோதனை அல்லானே. ஒரு பாவத்தை நாங்கள் செய்கிறோம், அந்த பாவத்துடைய அந்த நெருக்கடி, அந்த பாவத்தால் வரக்கூடிய தண்டனை, அந்த பாவத்துடைய பாரதூரம் எங்களோட உள்ளத்தில் விளங்காம இருக்கிறதா? அதுவும் என்ன, அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான். அந்த பாவத்துடைய கடினத்தன்மையை, கஷ்டமான தன்மையை காட்டாம அல்லாஹ் சோதிக்கிறான். பாவத்தை பாவமண்டே விளக்காம அல்லாஹ் எங்களுக்கு விளங்க வைக்காம சோதிக்கிறான். எத்தனையோ குர்ஆனுடைய ஆயத்துகள், குர்ஆன் ஆயத்துக்கு கருத்தை விளங்குறது ஒரு பக்கம் போனாலும் குர்ஆன் ஓதுறதே இல்லை. நாங்கள் எல்லாரும் உள்ளத்தில் கொஞ்சம் கையை வச்சு கேட்டு பார்ப்போம். தொழுகையில் தக்பீர் கட்டி ஓதுற சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும்தானே எங்களுக்கு ஓதப்படுது. தூங்குறது 9 மணிக்கு தூங்கிடணும், வெள்ளைக்கு 6 மணிக்கு எழும்பிடணும், சுப தொழணும்ன்ற நியத்தோடு எழும்பிடணும், வேலைக்கு போகணும்ன்ற எண்ணம். நாங்கள் டைம் வைக்கிறோம். எங்களால் ஒரு 10 நிமிஷமோ அரை மணித்தியாலமோ குர்ஆன் ஓதுறதுக்கு கொடுக்கலாம். அப்போ அல்ல அந்த குர்ஆன் ஓதுறதுலேருந்து எல்லாம் எங்களை தூரமாக்கி வைக்கிறான். அது ஒரு விதமான சோதனை. இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள்ல ஆசை இல்லாமல் இருக்கிறதெல்லாம் எங்களை சோதிக்கிறான். நல்ல விஷயங்களை செய்யறது செய்யாத ஒரு பகுதி, அதன் பக்கம் ஒரு ஆசை இல்லாமல் இருக்கிறது சோதனை. அல்லாஹ் கிட்ட கையேந்தி நாங்கள் எத்தனை பேர் துவா கேட்கிறோம் ஒவ்வொரு நாளும். எங்கட தேவையை, எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை நான் அல்லாஹ்ட்ட கையேந்தி எவ்வளோ கேட்கிறேன். அல்லாஹ் அவனோட பேசுறதுக்கு, அவனுக்கிட்ட கெஞ்சிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்குறான், நசீப் இல்லாமல். அதுவும் அல்லாஹ் எங்களை ஒரு விதமான சோதனை. துவாவும் எப்படி கேட்போம், நாங்கள் எப்படி கேட்டாலும் என்னமோ இப்படி வச்சுக்கொண்டு என்னமோ கேட்டுட்டு போவோம்ன்றதுக்கு மாறி. அது மட்டும் இல்லாம துவால எங்கட உள்ள முருகுது இல்லையே, கண்ணீர் வருது இல்லையே, அதுவும் அல்லாஹ் ஒரு விதமான சோதனை. கல் நெஞ்சம் பிடிக்கிறது, கண் இறுகி போகிறது, கண் இறுகிறேன்டா கண்ணீர் வராம இருக்கிறது. அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான் அல்லாஹ். அதனால் இது எப்படி என்றாலும் இதை சுருக்கமாக நான் சொன்னேன். என்ன என்றால் நாங்கள் விளங்கணும், ஒரு நாளைக்கு நாங்கள் எல்லாம் மௌத்தாகத்தான் போகிறோம். அந்த மௌத்துக்கு முன்னால் நாங்கள் சீதவிகள் ஆகணும். கபரில் கொண்டு வச்சுட்டா எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. இன்றைய ஜனாசால கலந்து கொண்டிருப்பீங்க, எல்லாரும் கலந்து கொண்டு
கபருக்கு எத்தனை பேர் மண்ணள்ளி போட்டோமோ சரியா? இப்போ நாங்கள் ஒவ்வொரு புடியும் மண்ணை அள்ளி போட்டிருந்தானே கபருக்கு என்ன சொல்லி போடுறோம்? மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் நுக்ரா. அந்த துவா நாங்கள் எல்லாரும் பாடமாக்கிக்கொள்ளணும். நான் இன்றைக்கு அந்த துவா ஓதி ஒருத்தருக்கு போட்டால் தான் எனக்கும் அந்த துவா ஓதி போடுவாங்க. இல்லைன்னா என்னமோ செத்த கோழிக்கு போட்டுட்டு பேசிடுவாங்க. அல்லாஹ் எங்களை எல்லாரும் அப்படியே நிலைமையிலிருந்து பாதுகாக்கும். அப்போ அதில் என்ன சொல்கிறோம்னா, மின்ஹா ஹலக்னாக்கும், உங்களை இதிலிருந்து தான் படைக்கப்பட்டிருக்கு. வஃபீஹா நுஈதுக்கும், இதிலிருந்தே திரும்பவும் எழுப்பாட்டப்படுவீங்க. ஒமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் நுக்ரா, இதிலிருந்து படைக்கப்பட்டு இதுக்குள்ளே திரும்பவும் இருந்து வைக்கப்பட்டு திரும்பவும் இதிலிருந்து நீங்கள் மீட்கப்படுவீங்க. கடைசி ஒட்டு மொத்தமாக பார்த்தா எங்கள்கிட்ட எதுவும் இல்லை. ஆரம்பத்தில் சொன்னோன்னே நாங்கள் என்னென்னு சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். அதுக்கு பின்னால் மனிதன் என்ற பேரில் வந்திருக்கிறோம். ஒருத்தருக்கு மகனாக ஒருத்தருக்கு மகளாக கொஞ்ச காலம், அதுக்கு பின்னால் இன்னமொருத்தருக்கு மருமகனாக, இன்னமொருத்தருக்கு மருமகளாக, இன்னமொருத்தருக்கு கணவனாக, இன்னமொருத்தருக்கு மனைவியாக ஒரு காலம், அதுக்கு பின்னால் இன்னமொருத்தருக்கு வாப்பாவாக, அதுக்கு பின்னால் அப்பாவாக, அதுக்கு பின்னால் இன்ன லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்போ என்னோட வாழ்க்கையோட ஷெடியூல் இதாக இருக்கக்கூடாது. 4 வயசு 5 வயசில் எப்படியோ இருந்தேன், 10 வயசில் தொழுகை கடமையாகிடுச்சு, அதே ஃபர்துலே நான் நிற்கிறேன்றது இல்லாமல் அதுக்குள்ள சுன்னத்தையும் சேர்த்துக்கொள்ளணும், இரவு வணக்கத்தையும் சேர்த்துக்கொள்ளணும், அல்லாட்ட கெஞ்சிற பழக்கத்தை சேர்த்துக்கொள்ளணும். 10லேருந்து அதே 10ல் இல்லை, 10 20 ஆகி 20 100 ஆகி 100 1000 ஆகி நாளைக்கு மௌத்தாகிற நேரத்தில் அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வரணும். அவர் நன்மாராயம் சொல்லணும். உங்களுக்கு அல்லாஹ் எதையெல்லாம் குர்ஆன்ல வாக்களிச்சானோ அந்த வாக்குறுதி நல்ல விஷயங்களுக்குரியவங்களாக நீங்கள் மாறுங்க, நன்மாராயம் பெற்றவராக மாறுங்க. மலக்குமார் பூச்சென்றுகளோட வரணும். நாங்கள் எங்களோட உடம்புலேருந்து ரூஹ் பிரிகிறது எங்களுக்கே தெரியாமல் இருக்கிறோம். சில நல்லடியார்கள் தொழுது கொண்டே இருப்பாங்க, மௌத்தாகுவாங்க. நல்ல அமல் செஞ்சு கொண்டிருப்பாங்க, மௌத்தாகுவாங்க. சில ஜனாசாக்களை நாங்கள்லாம் பார்த்துட்டு சொல்லுவோமே, அவர் மௌத்துமா இல்லைப்பா, நல்ல பசுந்தாயிக்கு நல்லவங்களா சாலிஹானவங்களா நாங்கள் மாறணும். கடைசி நேரம், கடைசி நாள், கடைசி வார்த்தை, கடைசி பார்வை, கடைசி நிலைமை சிறந்ததாகணும். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட சிறந்தவங்க? சாதாரண எங்களோட முஸ்லீம் பிள்ளைகளுக்கு முன்னுக்கு பேத்து கொண்டு அந்த முகம்மதை போல உலகத்தில் கெட்டவர் யாரும் இல்லை. முகம்மது மோசமானவர் சொன்னால் அந்த பிள்ளையோட ரத்தம் கொதிக்கும். முதலாவது சொர்க்கத்தில் கால் வைக்க வேண்டியவங்க அவங்களோட கால் சொர்க்கத்துக்குள்ள வைக்காத வரைக்கும் வேற யாருக்கும் சொர்க்கத்துக்குள்ள போவே இல்லாது. முழு நபிமார்களுக்கும் தலைவர். நாளைய கியாமத்துடைய நாளில் எல்லாரும் தடமாறிக்கொண்டு நிற்கிற நேரம், அல்லாஹ்வோட கோபம் வெகு உச்சத்தை அடைஞ்சிருக்கிற நேரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால அந்த கோபம் குறையும். முழு மக்களுக்கும் ஷஃபாத் செய்யக்கூடியவங்க. அந்த கியாமத்துடைய நாள்லையும் யாரும் அல்லாஹ்ட்ட பேச மாட்டாங்க. அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. அந்த நபி என்ன தெரியுமா துஆ கேட்டிருக்கிறாங்க? அல்லாஹும்ம ர்ஸுக்னி இல்மத் தௌஹீத் வ அமலல் இக்லாஸ் வ ஹுஸ்னல் ஹாத்திமா. இந்த நபி அந்த துஆவை கேட்டிருந்தா, துஆவோட கருத்தை நான் சொல்கிறேன், நானும் நீங்களும் அந்த துஆவை அப்படி சுஜூதில் இருக்கணும், மௌத்து வரைக்கும் கேட்டே ஆகணும். நபி அவங்க கேட்டாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்னி இல்மத் தௌஹீத், தௌஹீத் ஏகத்துவம், அல்லாஹை பற்றி விளங்கக்கூடிய அந்த அறிவு இல்மு, அதுக்கு முன்னுதாரணமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் விளங்கின மாதிரி, அல்லாஹ் மக்களுக்கு சொன்ன மாதிரி, அல்லாஹை பற்றி மக்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தின மாதிரி உலகத்தில் யாரும் அறிமுகப்படுத்தலை. அவ்வளோ நுணுக்கமாக, தெளிவாக, விளக்கமாக எல்லாத்தையும் நல்லவங்க, கெட்டவங்க, சின்னவங்க, பெரியவங்க, எளியவங்க, பெரும் கோடீஸ்வரர்கள், அரசன், ஆண்டி, இப்படின்னு யாரையும் முட்டு வைக்காம எல்லாத்தையும் பேத்துட்டு அந்த தௌஹீத், அந்த ஏகத்துவத்தை பற்றி முழுக்க 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 அறிவை சுமந்து சொல்லி கொடுத்தவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா அல்லாஹ், இந்த தௌஹீதுடைய
எல்மை எனக்கு தந்துடு. நாங்கள் எவ்வளோ தூரம் மீக்கிறோம்? அல்லாஹ் பார்த்து இங்கே ஒத்தட்ட ஒரு அரை வரும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல இயலுமா? வேறு வேறு சொல்ல சொல்ல இயலும். எங்களுக்கு அந்த தௌஹீதுடைய அறிவும் இல்லை. ரசூலுல்லாஹ் பூர்த்தியாக்கப்பட்டவங்க அவங்க கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு தௌஹீதுடைய இல்மு தந்துடு, ஏகத்துவத்துடைய அறிவை தந்துடுன்னு கேட்டாங்க. அடுத்ததா கேட்டாங்க இஹ்லாஸுக்கே முன்னுதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க யாருக்காக வேண்டியும் எந்த ஒரு அமலையும் செஞ்சவங்க இல்லை. எளியவனாகட்டும் முன்னுக்கு சொன்னது போல யாருக்கும் காட்டணும் என்று எந்த ஒரு அமலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சவங்க இல்லை. செஞ்சது அல்லாஹ்க்காக வேண்டித்தான், இஹ்லாஸோட செஞ்சாங்க. அந்த நபி கேட்டாங்க, யா அல்லாஹ் ஒவ்வொரு அமலையும் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தான். எங்கே போச்சு? நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒன்றுமில்லாட்டி எங்களுக்குள்ளே நாங்கள் பெருமை அடிச்சுக்கொள்கிறோம். அப்பா இந்த பையனை நோம்புல என்ன சட்டா படியாக நான் இப்படியெல்லாம் அமல் செஞ்சுட்டேன். அது ஒரு வித பெருமை. யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குமோ அவங்க சொர்க்கம் போக மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஹ்லாஸ், அவங்களே போல இஹ்லாஸோட அமல் செய்கிறதுக்கு உலகத்தில் யாரும் வந்ததும் இல்லை, யாரும் வரப்போகிறதும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஹ்லாஸை கேட்டாங்க. கடைசியாக கேட்டாங்க என்ன தெரியுமா? வஹுஸ்னுல் ஹாத்திம், யா அல்லாஹ் என் கடைசி முடிவை, நான் மௌத்தாகிற நேரம் என் அந்த முடிவை நல்லதாக்கி தாண்டி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் அந்த நபியோட உயர்ந்தவங்களாக இருந்தால் நாங்கள் இந்த துவா கேட்கவும் தேவையில்லை. நாங்கள் எங்கே இருக்கிறோம்? எங்களுடைய அமல்கள் எப்படி இருக்கு? நாங்கள் அல்லாஹ் பற்றி எப்படி விளங்கி இருக்கிறோம்? மௌத்து இருக்குதுன்னு சொல்கிறோம், மௌத்தை மறந்து வாழ்கிறோம். கபரிஸ்தானுக்கிட்ட வைத்துக்கொண்டு அது என்னென்னமோ போயிடுச்சு. கபருக்கிட்ட வைத்துக்கொண்டே கபரானு தெரியாத லெவலில் இருக்குது. ஜனாசா வீட்டில் வச்சுக்கொண்டு ஜனாசா ஈக்கான்னு தெரியாமல் இருக்குது. நாங்களும் இப்படி ஆக மாட்டோம்ன்ற ஒரு அந்த விளங்காம ஒரு கொள்கைப்பாட்டில் வைக்கிறோம். அதனால் அன்பார்ந்தவர்களே, சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் நாங்கள் உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைஞ்சோம் என்று இருக்கக்கூடாது. நாங்கள் உலகத்தில் பிறந்தோம், ஒரு வாழ்க்கையை நாங்கள் சமைச்சு கொண்டோம், ஒரு வாழ்க்கையை தயாரித்து கொண்டோம், ஒரு சாதனை படைத்தோம், அல்லாஹுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்தோம். அதுக்கு பின்னால் அல்லாஹுடைய பொருத்தத்தோடு நாங்கள் மௌத்தாயினோம் இருக்கோம். எங்களுடைய மௌத்து முழு உலகத்துக்கும் ஒரு பாடமாக வாழ்ந்த இவரை போல வாழணும்ன்றவங்களை நாங்கள் வாழ்ந்துட்டு போகணும். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம், கட்டத்துக்கு கட்டம் ஒவ்வொன்றையாக உருவாக்குறான். நாங்கள் பார்க்குறோமா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்த வெள்ளம் என்ன நடந்துச்சு? யாராவது நினைச்சாங்களா? ராவ் தூங்கினாங்க, காலையில் பார்த்தா பக்கத்தோடும் இல்லை, வீட்டில் இருந்தவங்களும் இல்லை. எந்த அளவு நான் குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கணுமன்றதுக்கு எத்தனை உதாரணம், எத்தனை பேர் கோச்சு கொண்டு இருந்திருக்கிறான். கடைசியில் கை செய்யப்பட்டாங்க, எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் மௌத்துன்றது எப்போ வருமன்றது தெரியாது. ஒரு நேரம் நான் அப்படி பேசி முடிக்க முன்னுக்கு இன்னும் இல்லை வைந்தா ராஜுன்னு நிலைமையும் வரும் இல்லையா? நான் வீட்டுக்கு போனதோட வேறு எங்கள்ட ஃபஸ்ட்லி ஆஜியார் எல்லாரும் சொல்லலும், தங்க வந்து பேன் பண்ண அவர் மௌத்து அப்படின்னு நிலைமையும் உண்டாகலாம். அதனால் மௌத்துக்கு நாங்கள் தயாரிக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் எங்களுடைய இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். எங்களோட பிரிஞ்சு சென்றவர் 2-3 விஷயத்தில் வசியத் செஞ்சிருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறார் வசியத்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் உசுரோடு வாழ்ந்தேன், நான் உடுத்தேன், நல்ல உடுப்பால் உடுத்து வைக்கிறேன், நல்லா சம்பாதிச்சேன், நிக்கா செய்தேன், புள்ள குட்டிகளை பெற்றேன், சம்பாதிச்சேன். ஆனால் கடைசியில் எனக்கிட்ட எதுவுமே இல்லை. நான் உடுப்பு எல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டாங்க. நானாக வாசமான சோப்பில் போட்டு குளித்தேன், என்னை அந்த ஏதோ ஈக்கிற சோப்பை போட்டு குளிப்பாட்டினாங்க. நான் அயம் பண்ணி உடுப்பை உடுத்தினேன். ஆனால் எனக்கு